இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு சைனை பறித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு என்கவுண்டரில் சுட்டு கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் வக்ஃபு சொத்துக்கள் இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் நடத்தப்படுகின்றது, இவ்வளவு தூரம் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில படிக்க அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம எப்படி காட்டுல வந்து சிங்கம் தனக்கு பிடிச்சதெல்லாம் வேட்டையாடுமோ அந்த மாதிரி வக்ஃபு சொத்துக்களை சும்மா சூறையாடி இருக்கிறாங்க. எங்கன்னா 1985 போபாலில் மட்டுமே கிட்டத்தட்ட 140 அடக்கத்தலங்கள் இருந்திருக்கு. இப்போ போனால் வெறும் 40 தான் இருக்கு. 100 அடக்கத்தலங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த உஜ்ஜைன் அப்படிங்கிற அந்த நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1044 வக்ஃபு சொத்துக்கள் இருந்தது. இன்றைக்கு போய் பார்க்கும்போது ஜீரோ. அரசாங்கத்தினுடைய எல்லா நிறுவனங்களுமே வக்ஃபு நிலத்துல தான் இருக்கு. குறிப்பாக காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் டிஜிபி ஆபீஸ், அந்த டிஜிபி ஆபீஸ் அங்க எங்க இருக்கு? போபால்ல வக்ஃபு நிலத்துல தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு பெரிய கும்பமேளாவை நடத்தினாரோ அதே போல மத்திய பிரதேசத்தில் 2028ஆம் ஆண்டு ஒரு பெரிய கும்பமேளாவை இப்போது இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் நடத்துவதற்காக திட்டம் போட்டிருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 8500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. மகா கலேஸ்வர் கோயில் அப்படின்னு உஜ்ஜைன்ல இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இடம் வந்து வக்ஃபுக்கு சொந்தமான இடம். இப்போ மத்திய பிரதேச அரசாங்கம் போய் அதை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கடைகள், வீடுகள், அதே போல ஒரு முக்கியமான பள்ளிவாசல், பழமையான பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் அடக்கத்தளம் எல்லாவற்றையும் இடித்துட்டு இது கவர்மெண்ட் லேண்டு அப்படின்னு சொல்லி அந்த லேண்டை வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அம்பானியினுடைய ஆன்டிலியா மாளிகை அதனுடைய இன்றைய மதிப்பு வந்து 18,000 கோடி ரூபாய்னு சொல்லப்படும். 18,000 கோடி ரூபாய் எப்படி வந்தது? அந்த பில்டிங்க்கு அவ்வளவு மதிப்பான்னு கேட்டா இல்ல, இந்த லேண்டுக்கு தான் மதிப்பு. 2002ஆம் ஆண்டு அந்த இடத்த அம்பானியோட நிறுவனம் வந்து அந்த இடத்த வாங்குறாங்க. கரீம்பாய் இப்ராஹிம் ஹாஜா எத்தீம் கானா அப்படிங்கிற ஒரு எத்தீம் கானா, அதாவது ஆதரவற்றோர் இல்லம் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த லேண்டை வந்து அம்பானியினுடைய நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம் விலைக்கு வாங்குறாங்க. 1800 கோடி ரூபாய்க்கு அன்றைக்கு விலைக்கு வாங்குறாங்க. அரபிக்கடலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். 4500 சதுரடி கொண்ட இடம். அதனுடைய அன்றைய மதிப்பே 15,800 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு லேண்டா இவங்க வாங்குறது வெறும் 1800 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்ப அதுல ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குமே வருது. ரொம்ப நாசூக்கா ஒரு கேம்பெயின் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. என்னன்னா, இந்தியாவிலே வந்து ராணுவத்திற்கு அடுத்தபடியாக, ரயில்வேக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் தான் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள், முறைப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்படும். ஆனா அதுவே ஒரு பொய்யான வாதம். இந்தியாவில் வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொத்து இருக்கின்றது, வேறு யாருக்குமே சொத்து இல்லை அப்படிங்கிறது ஒரு மோசடியான வாதம். இந்தியாவில் வந்து அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக விவசாயம் சாராத நிலங்கள் அதிகமாக வைத்திருப்பது கத்தோலிக்க திருச்சபைகள் தான். அதை விட அதிகமான சொத்துக்கள் கோயில்களுக்கும் இருக்கின்றது. வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 14 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1.2 lakhs crore, 1,20,000 கோடி ரூபாய் தான். ஆனால் இதை விட ஒரு மடங்கு அதிகமான சொத்து திருப்பதி கோவிலுக்கு மட்டுமே இருக்கு. திருப்பதி கோயிலுடைய சொத்து மதிப்பு 2.5 லட்சம் கோடி ரூபாய். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமி கோயில், அந்த கோயிலுடைய சொத்து மதிப்பு 1.2 lakhs crore. இப்படி வக்ஃபு வாரியத்தினுடைய மொத்த சொத்து மதிப்பு அவ்வளவுதான். இது வந்து திருவனந்தபுரம் கோவிலுக்கு மட்டுமே இருக்கு. இஸ்லாமியர்கள் ஏன் வந்து இந்தியாவில் ஒரு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய நிலையில் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்படவே இல்லை. சுதந்திரத்துக்கு பிறகு வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கல்வி கிடையாது, வேலை வாய்ப்புகள் கிடையாது, ரொம்ப கூலி தொழிலாளர்கள். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வரக்கூடிய வடமாநில கூலி தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பல ஹோட்டல்களில் வேலை செய்பவர்களில் இன்றைக்கு 50% பேர் யார் அப்படின்னா வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். மீதி உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தலித்துகளாகவும் பழங்குடியினர்களாகவும் இருப்பாங்க. தென்னிந்தியாவில் என்ன நிலை அப்படின்னா, நம்ம கேரளால, தமிழ்நாட்டிலும் தெரியும், குடும்பங்களை விட்டு கல்யாணமான சில நாட்கள்ல, சில வாரங்கள்ல, சில மாதங்கள்ல வெளிநாடுகளுக்கு போய் அதன் மூலமாக வருவாய் ஈட்டி தான் இன்று தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், அவர்களுக்கு பயன்பட வேண்டிய சொத்துக்கள் அப்படிங்கிறது சூறையாடப்பட்டு வருது. இது உங்கள் முகமது டிஜிட்டல் ஷோ. நான் உங்கள் முகமது இஸ்மாயில். அல் ஜசீரா அண்மையில் ஒரு செய்தி தொகுப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இணையதளத்தில் கூட அந்த செய்தி இருக்கு. இந்தியாவில் எப்படியெல்லாம் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு வருகின்றன, கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன என்பதுதான் அந்த செய்தி. அதை படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்தவோ நாம வந்து போய் ஆக்கிரமிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லது வேறு ஒரு ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும்,
ஆனால் இந்தியாவில் வக்ஃபு சொத்துக்கள் எப்படி கேள்வி கணக்கே இல்லாமல் இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் நடத்தப்படுகின்றது, இவ்வளவு தூரம் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில படிக்க படிக்க அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. அந்த மத்திய பிரதேசத்தில் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படிங்கிற பெயரில் உஜ்ஜைன் நகரத்தில் 5.7 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்கிறாங்க. அதாவது மகாகலேஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்லி உஜ்ஜைன்ல இருக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இடம் வக்ஃபுக்கு சொந்தமான இடம். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல அந்த நிலம் அமைந்திருக்கு. அந்த இடத்த இதற்கு முன்பு ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் பல வீடுகள், தொழில் நிறுவனங்களை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ மத்திய பிரதேச அரசாங்கம் போய் அதை ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கடைகள், வீடுகள், அதே போல ஒரு முக்கியமான பள்ளிவாசல், பழமையான பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் அடக்கத்தளம் எல்லாவற்றையும் இடித்துட்டு இது கவர்மெண்ட் லேண்டு அப்படின்னு சொல்லி அந்த லேண்டை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய கும்பமேளாவை நடத்தினாரோ அதே போல் மத்திய பிரதேசத்தில் 2028ஆம் ஆண்டு ஒரு பெரிய கும்பமேளாவை இப்போது இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் நடத்துவதற்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 8500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அங்கே ஒரு சிப்ரா அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுது அந்த கோவிலை ஒட்டி. அந்த கோவிலில் பக்தர்கள் நீராடுவதும் விதமாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. மகாகலேஸ்வர் காரிடர் அப்படிங்கிற பெயரில் அதை ஒரு காரிடராக மாற்றி இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த உஜ்ஜைன் நகரத்தை சேர்ந்த முஸ்லீம் வழக்கறிஞர்கள், அறிவுஜீவிகள், கல்வியாளர்கள் அவங்க இந்த இஷ்யூ கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நிலம் முழுக்க முழுக்க வக்ஃபுக்கு சொந்தமானது, ஏற்கனவே ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து அங்கே இருந்தாங்க, இப்போ அவர்களை அரசாங்கம் அகற்றி விட்டு இது அரசாங்க லேண்டு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பழமையான பள்ளிவாசல் இருந்தது, அடக்கத்தளம்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் அகற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக அல் ஜசீரா ஒரு ஆய்வு நடத்தி அவர்களுடைய செய்தியாளர்கள் போய் இன்னும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம நம்பிட்டு வரக்கூடிய இந்தியாவில் இப்படியெல்லாம் கூட சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மத்திய பிரதேசத்தில் 22 ஆண்டுகளாக பிஜேபியினுடைய ஆட்சி நடந்துட்டு வருது. அங்கே வக்ஃபு சொத்துக்களுக்கு என்ன நடந்துட்டு வருது அப்படிங்கிற தகவலே இவ்வளோ நாட்களாக பெரிதாக வெளிவரவே இல்லை. ஏன் அப்படின்னா, பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான் அங்கே தொடர்ந்து வக்ஃபு வாரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சனாவர் படேல் அப்படிங்கிறவர் இப்போது வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக மத்திய பிரதேசத்தில் இருக்கிறார். அப்போ இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த லேண்டு வக்ஃபுக்கு சொந்தமான லேண்டு, இதை அரசாங்கம் ஆக்கிரமிப்பு அகற்றம்ங்கிற பேரில் அவங்க போய் டைரெக்டாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கிருந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பீடு கொடுத்து அவங்க வெளியேற்றி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வக்ஃபு லேண்டு, நீங்கள் தானே போய் கிளைம் பண்ணணும், அங்கே இருப்பவர்களை வெளியேற்றுவது நீங்கள் தானே செய்யணும். அரசாங்கம் ஒருவேளை இழப்பீடு கொடுத்தாலும் வக்ஃபு வாரியத்துக்கு தானே கொடுக்கணும், ஏன் நீங்கள் போய் கிளைமே பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு பிஜேபியினுடைய பிரமுகர், பிஜேபி கட்சி தான் என்னை இந்த பதவியில் அமர்த்தி இருக்கிறார்கள், அவர்களால் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு என்னுடைய கட்சி என்ன உத்தரவு கொடுத்தார்களோ அதை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறார். அவர் மேலும் ஒரு விஷயத்த சொல்கிறார், என்னன்னா 90% வக்ஃபு சொத்துக்கள் ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுச்சு, 10% தான் இருக்கு, இதை நீங்க மீட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார். மீண்டும் இதை பற்றி ஆய்வுகள் நடத்தும் போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை வெளிவருது. என்ன அப்படின்னா, 2000ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் நிலங்களை சர்வே எடுக்கிறாங்க, ஆவணங்களை எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயப்படுத்தும் போது அந்த இணையதளத்தில் அவங்க நாசூக்கா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, நிலங்களை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. பிரித்து அரசாங்கத்தினுடைய நிலம், தனியார் நிலம் அப்படிங்கிற 2 காலம் மட்டும் கொண்டு வராங்க. அதில் வக்ஃபு நிலம் அப்படிங்கிற ஒரு காலம் கொண்டு வரவே இல்லை. இப்போ வக்ஃபு நிலத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படியே அரசாங்கத்தினுடைய நிலம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வராங்க. இப்போ அரசாங்கத்தின் நிலம் அப்படின்னு கொண்டு வரும்போது அஃபீஷியலாக வக்ஃபு போர்டுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற இப்போ இந்த மோடி இப்போ இந்த சட்டம் கொண்டு வரார்ல, இதை அவர்கள் முன்னாடியே அவங்களே லோக்கலில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் அரசாங்கத்தின் நிலம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியாக 1985ஆம் ஆண்டு தான் அங்கே நிலங்களை சர்வே பண்ணியிருக்கிறாங்க, மேனுவலாக சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சர்வே பண்ணும்போது அந்த உஜ்ஜைன் அப்படிங்கிற அந்த நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1044 வக்ஃபு சொத்துக்கள் இருந்திருக்கு. 1044 வக்ஃபு சொத்துக்கள். ஆனால் இன்றைக்கு போய் பார்க்கும்போது 0 வக்ஃபு சொத்துக்கள் அப்படின்னு போனால் 0. ஏன்னா அது எல்லாமே அரசாங்க சொத்துக்களாக மாறிடுச்சு. சரி, அரசாங்கத்தினுடைய கணக்குலையாவது இந்த ஏற்கனவே இருந்த 1044 சொத்துக்களும் அரசாங்கத்தின் கணக்கில் இருக்கான்னு பார்த்தா
அதில் 300 சில்லறை சொத்துக்கள் மட்டும்தான் ஏற்கனவே வக்பு சொத்துக்களாக இருந்தது. இப்போ அரசாங்க சொத்துக்கள் அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. மீதி உள்ள எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ எத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை எவ்வளவு நாசூக்காக இவ்வளவு நாட்களாக இவர்கள் திருடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் அப்படிங்கிற அந்த ஒரு நகரத்தில் மட்டும் நடந்த சம்பவங்கள். போபாலில் வந்து இதே போல் வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அரசாங்கத்தினுடைய எல்லா நிறுவனங்களுமே வக்பு நிலத்தில் தான் இருக்குது. குறிப்பாக காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் டிஜிபி ஆஃபீஸ், அந்த டிஜிபி ஆஃபீஸே அங்கே எங்கே இருக்குது? போபாலில் வக்பு நிலத்தில் தான் இருக்குது. டிராஃபிக் போலீஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது வக்பு நிலத்தில் இருக்குது. இப்படி பல அரசாங்க அலுவலகங்கள் எங்கே இருக்குன்னா வக்பு நிலத்தில் தான் அங்கே வந்து செயல்படுவதை பார்க்க முடியுது. 1985 போபாலில் மட்டுமே கிட்டத்தட்ட 140 அடக்கத்தலங்கள் இருந்திருக்கு. இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அடக்கத்தலங்கள் 140 இருந்திருக்கு. இப்போ போனால் வெறும் 40 தான் இருக்குது. 100 அடக்கத்தலங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பிஜேபியினுடைய ஒரு தலைவர் அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அவர் ட்ரஸ்டின் மூலமாக அவருக்கு வந்து அரசாங்கம் ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த 20 ஏக்கர் நிலம் எது அப்படின்னு சொன்னால் வக்ஃபு நிலம். இப்படி எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் எப்படி காட்டில் வந்து சிங்கம் தனக்கு பிடிச்சதெல்லாம் வேட்டையாடுமோ அந்த மாதிரி வக்ஃபு சொத்துக்களை சும்மா சூறையாடி இருக்கிறாங்க. எங்கன்னா மத்திய பிரதேசத்தில். நான் சொல்கிறது வந்து உஜ்ஜைன் அப்படிங்கிற அந்த நகரத்துலையும் போபாலில் நடந்த சில விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி அங்கே மாநிலம் முழுக்க மிகப்பெரிய சூறையாடல் நடந்திருக்குது வக்பு சொத்துக்களுக்கு. இன்றைக்கு வந்து நாம் வந்து பார்க்குறோம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு சைனை பறித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு என்கவுண்டரில் சுட்டு கொண்டதை பார்க்குறோம். கேட்டால் அவர் மீது பல வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் ஏன் வந்து இந்தியாவில் இவ்வளவு ஒரு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய நிலையில் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா வக்பு சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்படவே இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு எல்லாமே வட இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி கிடையாது, வேலை வாய்ப்புகள் கிடையாது, ரொம்ப கூலி தொழிலாளர்கள். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வரக்கூடிய பல வட மாநில கூலி தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பல ஹோட்டல்களில் வேலை செய்பவர்களில் இன்றைக்கு 50% பேர் யார் அப்படின்னா வட மாநிலத்தில் வரக்கூடியவர்களில் இஸ்லாமியர்கள் தான். மீதி உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தலித்துகளாகவும் பழங்குடியினர்களாகவும் இருப்பாங்க. வேறு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த வட இந்தியர்களோ உயர் வகுப்பினரோ அவர்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு வெல் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாருமே அந்தந்த ஊர்களில் இருக்கிறாங்க, நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் போய் அவர்கள் வந்து உணவகங்களை நடத்துவது, ஐடி கம்பெனிகளுக்கு வேலைக்கு போய் இப்படி போய் செட்டில் ஆகிட்டாங்க. யார் வந்து இந்தியாவினுடைய இவ்வளவு மோசமாக இந்தியா இருப்பதற்கு காரணமாக யார் இவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறார்கள் அப்படின்னா 3 பிரிவு தான். ஒன்று இஸ்லாமியர்கள், தலித்து மக்கள், பழங்குடியினர். இன்றைக்கு தலித்து மக்கள் பழங்குடியினருக்கு கூட இன்றைக்கு வந்து இடஒதுக்கீடு போன்ற அவர்கள் வந்து அந்த தொடர்ந்து அந்த ஸ்டேட்டஸில் இருக்கணும், அவர் தொடர்ந்து தலித்துகளாக இருக்கணும், அவர் தொடர்ந்து பழங்குடியினராகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேட்டஸை தக்க வைப்பதற்காக அவர்களுக்கு கூட நிறையா சட்ட ரீதியாக இடஒதுக்கீடு உட்பட சில சலுகைகள் வழங்கப்படுதுன்னு வைங்களேன். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு என்னது எதுவுமே கிடையாது. அவங்க தலித்து லிஸ்ட்லையும் கிடையாது, பழங்குடியினர் லிஸ்ட்லையும் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்தில் இருந்தும் எந்த விதமான ஆதரவும் கிடையாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வக்பு அப்படிங்கிற பெயரில் முன்னோர்கள் வந்து அர்ப்பணித்த அந்த சொத்துக்களும் சூறையாடப்படக்கூடிய ஒரு நிலை. தென்னிந்தியாவில் என்ன நிலை அப்படின்னா நம்ம கேரளாவில் தமிழ்நாட்டிலையும் தெரியும். குடும்பங்களை விட்டு கல்யாணமான சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதங்களில் வெளிநாடுகளுக்கு போய் குடும்பத்தை பிரிஞ்சு சாதாரண வேலைகள் செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டி தான் இன்று தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், அவர்களுக்கு பயன்பட வேண்டிய சொத்துக்கள் அப்படிங்கிறது சூறையாடப்பட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசூக்காக ஒரு கேம்பெயின் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. என்னன்னா இந்தியாவிலே வந்து இராணுவத்திற்கு அடுத்தபடியாக, ரயில்வேக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் தான் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதில் அரசாங்கம் எடுத்துக்கிறதுல, அதை முறைப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்படுது. ஆனால் அதுவே ஒரு பொய்யான வாதம். இந்தியாவில் வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொத்து இருக்கின்றது, வேறு யாருக்குமே சொத்து இல்லை அப்படிங்கிறது ஒரு மோசடியான வாதம். இந்தியாவில் நீங்கள் போய் நியூஸ் 18 இணையதளம் அவங்க ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இந்தியாவில் வந்து அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக விவசாயம் சாராத நிலங்கள் அதிகமாக வைத்திருப்பது கத்தோலிக்க திருச்சபைகள் தான். அதை விட அதிகமான சொத்துக்கள் கோயில்களுக்கும் இருக்கின்றது. வக்பு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 14 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1.2 lakhs crore, 1,20,000 கோடி ரூபாய் தான். ஆனால் இதை விட ஒரு மடங்கு அதிகமான சொத்து திருப்பதி கோவிலுக்கு மட்டுமே இருக்கு. திருப்பதி கோவிலுடைய சொத்து மதிப்பு 2.5 லட்சம் கோடி ரூபாய், 2.5 lakhs crore.
கிட்டத்தட்ட தங்கம் மட்டுமே திருப்பதி கோவிலில் 10,000 கிலோ தங்கம் வைத்திருக்காங்க. தங்க கட்டிகள் மட்டுமே 10,000 கிலோ வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,500 கிலோ தங்க நகைகள் வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேங்க் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16,000 கோடி ரூபாய். இந்த வங்கியில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையான வைப்பு மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 1,600 கோடி ரூபாய். உண்டியல் வருமானம் 1,600 கோடி ரூபாய். தரிசன டிக்கெட் கட்டணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 338 கோடி ரூபாய். பிரசாத விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. இப்ப வக்ஃபு சொத்துக்கும் கோயில் சொத்துக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல தங்க கட்டிகள் வைத்திருக்கிறார்கள், பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக பொதுமக்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா அது கடவுளுக்காக அவங்க அர்ப்பணிச்சுட்டாங்க. அந்த நகைகள் கடவுளுக்காக வேண்டி, அந்த தங்க கட்டிகள் கடவுளுக்காகன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் வக்ஃபு சொத்து அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு வக்ஃபு லேண்ட் இருக்குன்னா அதில் கடைகள் கட்டி வீடுகள் கட்டி அதை வாடகை, அது யாருனாலும் வாடகைக்கு இருப்பாங்க. வக்ஃபு சொத்து வந்து ஒரு 100 கடைகள் இருக்குன்னா 100 கடைகளுமே இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. அதில் பல மதத்தினருமே இருப்பாங்க. அவர்கள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை அதன் மூலமாக மேம்படுத்த முடியும். எனவே வக்ஃபு சொத்துக்கள் வந்து எப்பவுமே லேண்டாக தான் இருக்குமே தவிர அவர் ஃபிக்ஸ்டா யாருக்குமே பயன்படாத ஒரு விஷயமாக வக்ஃபு சொத்துக்கள் இருக்காது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் கூடிய பத்மநாத சுவாமி கோயில், அந்த கோயிலுடைய சொத்து மதிப்பு 1.2 lakhs crore. எப்படி வக்ஃபு வாரியத்தினுடைய மொத்த சொத்து மதிப்பே அவ்வளவுதான். இது வந்து திருவனந்தபுரம் கோவிலுக்கு மட்டுமே இருக்கு. அவ்வளவு பெரிய பணக்கார கோயில். இது மட்டும் இல்ல, இந்தியாவில் பல கோயில்கள் இதே போல பணக்கார கோயில்கள் இருக்கு. குருவாயூர் டெம்பிள் அது கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. திருடி சாய்பாபா கோயில் 320 கோடி ரூபாய் சொத்து. அமிர்தசரஸ் பொற்கோயில் 500 கோடி ரூபாய் சொத்து. ஜெகநாத் கோயில் 150 கோடி ரூபாய் சொத்து. மும்பை சித்தி விநாயகர் கோயில் 125 கோடி ரூபாய் சொத்து. இப்படி எல்லா கோயில்களுக்குமே சொத்துக்கள் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்தியாவிலேயே அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக விவசாயம் சாராத நிலங்கள், விவசாய நிலங்கள் பெருசாக அது வேல்யூ இருக்காது. வக்ஃபு வாரியத்துக்கு வந்து 10 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது பெரும்பாலான விவசாய நிலங்களாக இருக்கும். அது எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் வச்சிருப்பாங்க. அதை யாராவது ஒருத்தவங்க ஆக்கிரமிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும் நான் சொல்றேன், இது போல பல திருச்சபைகள் இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்குலாம் வந்து அடுத்து வருவாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள், இப்போ இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு போர்டு இருக்கு, இந்துக்களுக்கு வந்து அறநிலையத்துறை இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்கள் வந்து அவர்களாகவே சொந்தமாக அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதன் மீதும் ஒரு கண் வைக்கப்பட்டிருக்கு. விரைவிலேயே அதற்கும் வந்து ஒரு செக் வைப்பாங்க அப்படின்னு வைங்களேன். பட் அவ்வளவு சொத்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு, இந்துக்களுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு இருக்கு. அப்போ இந்து சமூகத்திற்கு வந்து அதிகமான சொத்துக்கள் இந்து சமூகத்துக்கும் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. ஆனால் இங்கு திட்டமிட்டு சூறையாடப்படுவது என்ன அப்படின்னு சொன்னால் வக்ஃபு சொத்துக்கள். இன்னும் நாம வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னா, அம்பானியினுடைய ஆன்டிலியா மாளிகை, அதனுடைய இன்றைய மதிப்பு வந்து 18,000 கோடி ரூபாய்ன்னு சொல்லப்படுது. 18,000 கோடி ரூபாய் எப்படி வந்தது? அந்த பில்டிங்க்கு அவ்வளோ மதிப்பான்னு கேட்டால் இல்லை, அந்த லேண்டுக்கு தான் மதிப்பு. அந்த லேண்டினுடைய 2002ஆம் ஆண்டு அந்த இடத்த அம்பானி குடும்பத்தினர், அம்பானியோட நிறுவனம் வந்து அந்த இடத்த வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, கரீம்பாய் இப்ராஹிம் ஹாஜா எத்தீம் கானா அப்படிங்கிற ஒரு எத்தீம் கானா, அதாவது ஆதரவற்றோர் இல்லம் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த லேண்டை வந்து அம்பானியினுடைய நிறுவனம், ரிலையன்ஸ் நிறுவனம் விலைக்கு வாங்குறாங்க. எவ்வளவுக்கு விலைக்கு வாங்குறாங்கன்னா வெறும் 1,800 கோடி ரூபாய்க்கு அன்றைக்கு விலைக்கு வாங்குறாங்க. அரபிக்கடலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம், கிட்டத்தட்ட 4,500 சதுர அடி கொண்ட இடம். அதனுடைய அன்றைய மதிப்பே 15,800 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு லேண்டா இவங்க வாங்குறது வெறும் 1,800 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்ப அதுல ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குமே வருது. எப்படி வந்து வக்ஃபு சொத்து, அது அந்த வக்ஃபு சொத்தை எப்படி வந்து நிறுவனத்துக்கு விற்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது, அதை வந்து யாருமே வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அதை பற்றி யாருமே பேசல. அதுக்கு பிறகு அம்பானி அந்த இடத்த வாங்கி அவர் பில்டிங் கட்டினதுக்கு பிறகுதான் தெரிய வருது அது வந்து வக்ஃபு சொத்து அப்படின்னு. 2016ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் 2 மனுக்களை 2 சமூக ஆர்வலர்கள் தாக்கல் செய்கிறாங்க. இது வந்து வக்ஃபு லேண்டு, வக்ஃபு சட்டங்களின்படி அந்த வக்ஃபு சொத்துக்களை யாரும் விற்க முடியாது, அது எப்படி விற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடும்போது நீதிபதி வந்து சொல்கிறாரு, அதாவது 14 வருஷத்திற்கு பிறகு நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மனு மீது எனக்கு வந்து ஒரு நல்லெண்ணம் கிடையாது, நீங்கள் வேற ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறார். அவர் வந்து ஐயா சாமி விட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது அவருக்கு வந்து 50,000ஆக அந்த அபராதத்தை குறைத்து நீதிபதி அவரை அபராதம் விதிக்கிறார். 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறார். இன்னொருவர் போய் என்ன செய்கிறார், அவரும் அதே போல ஒரு மனுவை போடும்போது அவருக்கு 25,000 ரூபாய் மும்பை உயர்நீதிமன்றம் அபராதம் விதிக்கிறாங்க. எதற்கு? இது வக்ஃபு லேண்டு,
இதை வந்து முறைகேடாக அம்பானி நிறுவனம் விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனு போட்டதுக்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா சிறுபான்மை நலத்துறையினுடைய இணை செயலாளர் இருக்கக்கூடிய சந்தேஷ் சி தத்வி அப்படிங்கிறவர் அவர் மீண்டும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அவர் வந்து அரசாங்க அதிகாரி, IAS அதிகாரி அப்படிங்கும்போது அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இதே குற்றச்சாட்டை சொல்றாரு. அதாவது அம்பானியினுடைய நிலம் வந்து எப்படி வக்ஃபு வாரியத்தினுடைய நிலம் அம்பானிக்கு கைமாறியது, இதுல முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு. உடனே வந்து மும்பை உயர்நீதிமன்றம் வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி வந்து நீங்க உங்களுடைய கண்ட்ரோலில் உள்ள இந்த லேண்டை வந்து நீங்க எப்படி அம்பானி நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்படும் போது அமைதியாக இருந்தீங்க, ஏன் அமைதியாக இருந்தீங்க, உங்களுக்கு இதுல உங்க லேண்டு தானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வக்ஃபு வாரியத்திடம் பதில் இல்லை. அதற்கு பிறகு பெரிய குட்டி கலாட்டெல்லாம் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த போர்டு வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க, இந்த எத்தீம்கானா நிறுவனம். ஏன்னா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தானே விற்பனை செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய அனுமதியோடு தான் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, வக்ஃபு பை வேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வாய் மூலமாக வக்ஃபு செய்வது. ஒருவர் வந்து இருப்பார், அவர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதில் 1 ஏக்கர் நிலத்தை வந்து வக்ஃபு செஞ்சிருவார். அதை வந்து என்ன செய்வார், டைரெக்டாக எழுதி கொடுக்காம வாயில் வக்ஃபு செஞ்சிருவார். அந்த லேண்ட் வந்து வக்ஃபு லேண்டு தான், அதில் வரக்கூடிய வருமானத்தை வந்து வக்ஃபு பணிகளுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லிடுவார். அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தினர்கிட்ட கொடுத்துருப்பாரு, அல்லது ஏதாவது நண்பர்கள்ட்ட கொடுத்துருப்பாரு. அவங்க வந்து ஒரு அறக்கட்டளையாக செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வக்ஃபு லேண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில தலைமுறைகள் மாறும்போது அவங்களுடைய பையன் வரும்போது அப்போ இருப்பவர்கள் வந்து அந்த சொத்தை திருடணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, இது வந்து வக்ஃபு சொத்து கிடையாது, இது எங்களுடைய சொத்து அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. இப்படி கிளைம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சட்டம் தான் இந்த புதிதாக வரக்கூடிய வக்ஃபு சட்டம். இது வந்து அந்த அம்பானி விஷயத்தில் அப்ளை ஆயிருக்கு. அம்பானிக்கு அந்த லேண்டை வித்த அந்த எத்தீம்கானாவினுடைய தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சொத்து வந்து வக்ஃபு சொத்து கிடையாது, இது வந்து நாங்கள் வந்து வக்ஃபு வாரியத்தில் பதிவு செய்யலாங்க, ட்ரஸ்ட் நிர்வாகத்தில் தான் பதிவு செஞ்சுருக்கிறோம், அதனால் அறக்கட்டளை சட்டங்களின்படி நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம், அதனால் நாங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணி தான் அவங்களுக்கு விற்றுருக்குறோன்னு சொல்லிட்டாரு. இப்போ வக்ஃபு சொத்துக்கள் இப்படித்தான் வந்து பெரும்பாலான சொத்துக்கள் பறிபோய் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த புதிய சட்டத்தின் மூலமாக செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நாம் பார்த்தது வந்து 2 முக்கியமான சொத்துக்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து மத்திய பிரதேசம் உஜ்ஜைனில் எப்படியெல்லாம் வக்ஃபு நிலங்கள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அடுத்தாக அம்பானியுடைய இந்த ஆன்டிலியா மாளிகைக்கு வந்து வக்ஃபு நிலம் எப்படி கைமாறியது அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்துருக்குறோம். இதே மாதிரி இந்தியா முழுக்க பல ஆயிரக்கணக்கான வக்ஃபு சொத்துக்கள் எந்த விதமான கேள்வி விளக்கும் இல்லாமல் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு வருது. அந்த வக்ஃபு சட்டங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வகையில் கடந்த காலங்களில் சில சட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றியிருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து அது எல்லாமே முற்றிலுமாக நீர்த்து போக செய்யக்கூடிய விதமாக இன்றைக்கு வந்து புதிய சட்டம் வர்றதை நாம் வந்து பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், என்ன அப்படின்னா, ஏதோ பிஜேபி மட்டும்தான் இந்த வக்ஃபு சொத்துக்களை திருடுறாங்க அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வக்ஃபு சொத்துக்களை திருடி இருக்கிறாங்க. இதற்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. அவர்கள் எப்படின்னா, இஸ்லாமியர்கள் தங்களுக்கு சாதகமான இஸ்லாமியர்களை வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர்களாக உறுப்பினர்களாக போட்டுக்கொண்டு இப்போ இஷ்டத்திற்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதில் பங்குகளை அவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. வக்ஃபு அப்படிங்கிறதே சாதாரண ஏழை எளிய இஸ்லாமியர்களை அவர்களுடைய அந்த ஏழ்மை நிலையிலேருந்து மேலே கொண்டு வர்றது தான். ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் வந்து பார்த்து கொண்டு வர்றோம். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், என்ன அப்படின்னா, ஏதோ பிஜேபி மட்டும்தான் இந்த வக்ஃபு சொத்துக்களை திருடுறாங்க அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வக்ஃபு சொத்துக்களை திருடி இருக்கிறாங்க. இதற்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. அவர்கள் எப்படின்னா, இஸ்லாமியர்கள் தங்களுக்கு சாதகமான இஸ்லாமியர்களை வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர்களாக உறுப்பினர்களாக போட்டுக்கொண்டு இப்போ இஷ்டத்திற்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதில் பங்குகளை அவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. வக்ஃபு அப்படிங்கிறதே சாதாரண ஏழை எளிய இஸ்லாமியர்களை அவர்களுடைய அந்த ஏழ்மை நிலையிலேருந்து மேலே கொண்டு வர்றது தான். ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் வந்து பார்த்து கொண்டு வர்றோம். அப்போ இடதுசாரிகள் ஏற்கனவே இப்போ மோடி என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரோ இதை ஏற்கனவே அவங்க அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தமிழ்நாட்டை நாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ அண்மையில் திருநெல்வேலியில் பார்த்தோம், காவல்துறையில் வந்து ஒரு முதலமைச்சருக்கு பாதுகாவலராக இருந்தவர் எவ்வளவு துடிதுடித்து வெட்டி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. யார் வெட்டி கொண்டார்கள்? இஸ்லாமியர்களே வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்போ வக்ஃபு சொத்துக்களை மீட்க போகும்போது இது மாதிரியான பல விளைவுகள் ஏற்படும். எனவே அதனை மீட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து
சாதாரணமாக தனித்து செயல்பட்டு அதை செய்யவே முடியாது. அது மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமை பொருந்தியவர்களால் மட்டும்தான் அதை வந்து சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அது நம்ம நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஆக்கிரமிப்புகள் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு. நிச்சயமாக அது சம்பந்தமான நமக்கு ஆதாரபூர்வமான தகவல் கிடைக்கும் போது நம்ம அதையும் வந்து பேசுவோம். எனவே வக்ஃபு நிலங்களை மீட்பது மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரே வழி. அவர்கள் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்புல முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் வக்ஃபு நிலங்களை மீட்டு முறையாக பயன்படுத்தணும். அது வந்து ஏதோ ஒரு சீசனுக்கான ஒரு விஷயமாக இல்லாமல் தொடர்ந்து அதை வந்து செய்தால் மட்டும்தான் விடிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.